தேர்தல் வெற்றி என்பதற்கு நீ சரிப்பட்டு வரமாட்ட என திரைப்பட காமெடியை சுட்டிக்காட்டி இபிஎஸ்ஐ முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்திருந்த நிலையில் அதற்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் நல்லாட்சி நடைபெறுவதாக ஸ்டாலின் மூளைக்குள் சென்று யாரோ நம்ப வைத்துள்ளதாக திரைப்பட காமெடியை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்திருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். ராஜகுமரன், விவரங்களை வழங்கலாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்றார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற அடிப்படையிலே சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய தேர்தல் பரப்புரையை விமர்சிக்கக்கூடிய வகையிலே முதலமைச்சரும் அவ்வப்பொழுது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார். மேலும் முதலமைச்சரும் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். ஒன்றிணைவோமா என்ற அடிப்படையிலே இந்த நிலையில்தான் திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எங்கு இருந்தாலும் உங்களுடைய எண்ணம் முழுவதும் என்னுடைய பயணத்தை சுற்றியேதான் இருக்கின்றது என்பது எனக்கு நன்றாக தெரியும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர், உங்களுடன் ஸ்டாலின் ப்ரமோஷன் பண்ணியிருப்பதாக சொல்லி இருக்கின்றீர்கள், ஆனால் ஜெயலலிதாவின் திட்டத்தை காப்பி பேஸ்ட் செய்துள்ளீர்கள் என்பதை உரக்க சொல்லி இருக்கிறேன். அதுதான் நீங்கள் விரும்பும் விளம்பரமா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். சொந்தமாக ஒரு திட்டத்தை யோசித்து நிறைவேற்ற முடியாமல் இப்படி அதிமுக ஆட்சியினுடைய ஜெயலலிதா திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டுகிறீர்களே, இது உங்களுக்கு நியாயமா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அவர், ஊர் ஊராக கருப்பு பெட்டி தூக்கி திரிந்து ஏமாற்றியது போதாது என்று 46 பேர்களை ஒரே சீட்டிலே அச்சடித்து யாரை ஏமாற்றுகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அதாவது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் 46 திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவை அனைத்தும் ஏமாற்று வேலை என்று விமர்சித்திருக்கக்கூடிய அவர், அந்த 46 சேவைகளையும் 4 ஆண்டுகள் நீங்கள் செய்யவே இல்லை என்று அளிக்கக்கூடிய ஒப்புதல் வாக்குமூலம் தானா இது என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர், 10 தோல்வி என்று என்னை பார்த்து சொல்லுவதற்கு முன்னால் உங்களுடைய வரலாற்றை நீங்கள் பார்த்திருக்க வேண்டாமா என்று 2011 முதல் தொடர்ந்து 2016 சட்டமன்ற தேர்தல் வரை தொடர்ந்து திமுக பெற்று வந்த அந்த வாக்குகளை எல்லாம் சுட்டிக்காட்டி திமுகவும் தோல்வி அடைந்தது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஜெயலலிதாவினுடைய ஆட்சி என்பது மீண்டும் 2016ஆம் ஆண்டில் மலர்ந்தது, நீங்கள் சட்டையை கிழித்து பேரவையிலிருந்து ஓடியதுதான் மிச்சம் என்று விமர்சித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் திரைப்பட வசனங்களை எல்லாம் நீங்கள் பயன்படுத்துகின்றீர்கள், அதற்கு நீங்கள் சரிப்பட்டு வர மாட்டீர்கள் என்று கூறுகிறார் எதிர்க்கட்சி தலைவரான என்னை பார்த்து முதலமைச்சர் அவர்கள். திரு முதலமைச்சர் அவர்களே, நீங்களும் எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டீர்கள் என்பதைத்தான் மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று விமர்சித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு காமெடி வருவதை போன்று யாரோ இவர் உள்ளே சென்று இவரை மருத்துவர் என்று நம்ப வைத்து விட்டார்கள் என்பதையும் காமெடியாக சுட்டிக்காட்டி அதுபோன்று முதலமைச்சருடைய செயல்பாடு இருக்கின்றது என்று விமர்சித்திருக்கக்கூடிய அவர், பெருந்திரளாக விண்ணை புழக்கும் அளவிற்கு சத்தமாக சொல்லக்கூடிய ஒரே சொல் ஸ்டாலின் அவர்களுடைய காதுகளுக்கு நன்றாக கேட்கின்றது. மக்கள் சொல்லக்கூடிய அந்த சொல் பை பை ஸ்டாலின் என்று அவரை கதற விட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் கதற விடுவோமா, 234 தொகுதிகளிலும் சொல்லுவோமா என்று அவர் கேள்வி எழுப்பி தன்னுடைய பதிவை முதலமைச்சரை விமர்சித்து பதிவிட்டிருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.